ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா? சீனியர்கள் விடுக்கும் சவால். கிழட்டு கட்சியா திமுக? 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது குறித்து ஆராய ஸ்டாலின் அமைத்த விசாரணைக்குழு தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். அந்த குழுவின் பரிந்துரையின்படி இந்த மாத இறுதிக்குள் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்ய ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கார். இந்த நிலையில் அதற்கு கட்சியின் சீனியர்கள் முட்டுக்கட்டை போடுவதாக தகவலும் வருது. திமுக செயல் தலைவராக உதயநிதியை கொண்டு வருவதற்கும் கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு இளைஞர்களை கொண்டு வருவதற்கும் தடை போடுகிறார்களாம் அந்த சீனியர்கள். அறிவாலயத்தில் பரபரப்பை உருவாக்கியிருக்கும் இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை திமுக பெறல. அந்த கட்சியின் தலைவர் ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். இதையடுத்து கடந்த மே 14ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் தோல்வி தொடர்பாகவும் ஆலோசித்தார். அந்த கூட்டத்தில் தோல்வி குறித்து ஆராய்வதற்கு 18 குழுக்களை அமைத்திருக்கிறேன். ஒவ்வொரு குழுவிலும் 2 பேர் இருப்பார்கள். அந்த 36 பேர் கொண்ட குழு தொகுதி வாரியாக ஆய்வு செய்து தோல்விக்கான காரணத்தை கண்டறியும். வேட்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் என பலரிடமும் கருத்துக்களை கேட்கும். தொண்டர்களிடமும் பேசுவார்கள். தேர்தல் தோல்வி தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தொண்டர்கள் சொல்வதற்கு தனியே இணையதளமும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்றார் ஸ்டாலின். இந்த விசாரணைக்குழு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஜூன் 5ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்தார் ஸ்டாலின். அந்த ஆய்வறிக்கையின்படி தான் கட்சிக்குள்ள மாற்றங்கள் செய்ய போவதாகவும் அறிவித்திருக்கார். அதன்படி விசாரணை குழுவின் அறிக்கை ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு பலதரப்பட்ட நிர்வாகிகளிடமும் கலந்தோசித்த பிறகு கட்சியில் இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்பதை ஆணித்தனமாக வலியுறுத்தியிருக்கு. விசாரணை குழு 60% மாவட்ட செயலாளர் பதவிகளை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. விசிக, காங்கிரஸ் கட்சிகள் நம்மிடம் பலனடைந்து விட்டு தாவேகாவிடம் சென்று விட்டார்கள். இனி யாரையும் நம்பி கூட்டணி வைக்கக்கூடாது, தனித்தே போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பியதையும் பதிவு செய்திருக்கிறது. விசாரணைக்குழு தவறு செய்த நிர்வாகிகளை நீக்க வேண்டும், செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பட்டியலின்படி பார்த்தால் 34 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து எடுத்தாக வேண்டும். அந்த அளவுக்கு கட்சி விரோத நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை 115ஆக உயர்த்த சொல்லியிருக்கிறது விசாரணைக்குழு. 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் என்ற விதிமுறையை உருவாக்கவும் வலியுறுத்தியிருக்கு. கூடவே இளைஞரணி செயலாளர் உதயநிதியை செயல் தலைவராக்க வேண்டும் என்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்பியதை ரிப்போர்ட்டாகவும் அளித்திருக்கிறது. அதன் பிறகு சென்னையில் இருந்த கான்ஸ்டன்டனை ரவீந்திரன், தாயகம் கவி பரந்தாமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சிலரை அழைத்து பேசியுள்ளார் ஸ்டாலின். ஆலோசனைக்கு வந்தவர்களெல்லாம் சீனியர்களை இனியும் நம்பிக்கிட்டு இருக்காம கட்சி பதவிகளுக்கு இளைஞர்களை கொண்டு வாங்க, முதியோர் இல்லம் மாதிரி கட்சி மாறிக்கிட்டு இருக்கு என்கிறார்கள். திமுகவில் அமைப்பு ரீதியாக எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டாண்டு காலமாக ஒரு சிலரே தொடர்ச்சியாக கோலோற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசுகளும் அரசியலுக்கு வந்துவிட்டார்கள். இதனால் கட்சிக்குள் இருக்கும் துடிப்பு மிக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை. தாவேகாவின் அரசியல் வருகைக்கு பிறகு அரசியல் ஆசை உள்ள இளைஞர்கள் பலரும் அந்த கட்சியில இணைகின்றனர், அதிகாரம் பெறுகின்றனர். அந்த இளைஞர்களை திமுக பக்கம் திருப்ப வேண்டுமென்றால் செயல் தலைவர் பதவிக்கு உதயநிதியை கொண்டு வர வேண்டும். கட்சி பதவிகளில் இளைஞர்களுக்கு அதிக அளவு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்றார் விரிவாக. காலத்துக்கு ஏற்ப திமுகவுக்குள்ள இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று விசாரணை குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தாலும் அதற்கு கட்சி சீனியர்கள் முட்டுக்கட்டை போடுவதுதான் அறிவாலயத்தில் அனல கிளப்பியிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே கட்சிக்குள்ள சீனியர் ஜூனியர் மோதல் வெடித்து விட்டது. இளைஞரணியைச் சேர்ந்த 40 பேருக்கு சீட் அளிக்க வேண்டும் என்று உதயநிதி கோரிய போது சீனியர்கள் யாருமே அதற்கு சம்மதிக்கல. ஸ்டாலினிடமே சண்டை போட்டு வேட்பாளர் அறிவிப்பை கடைசி நிமிடத்தில் நிறுத்தி வைத்திருக்காங்க. தேர்தலுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுறோம், நாங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுங்க, ஜெயிக்க வைக்கிறோம் என்று சொல்லி வேட்பாளர் லிஸ்ட்டையும் மாற்றினர். இப்படி சீனியர்கள் கொடுத்த உத்தரவாதத்தை நம்பி அப்போது உதயநிதியை அமைதிப்படுத்தி விட்டார் தலைவர். அன்றைக்கே இளைஞர்களுக்கு வாய்ப்படுத்தியிருந்தால் தாவேகாவிடம் இப்படி ஒரு தோல்வியை கழகம் சந்தித்திருக்காது. இப்போதும் கூட அந்த சீனியர்களுக்கு தங்களின் அதிகாரத்தை விட்டு கொடுப்பதில் இஷ்டமில்லை. உங்களால் தான் கழகம் தோற்றது, என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டீர்களே என்று தலைவரும் ஆத்திரப்படவில்லை.
உதயநிதியை செயல் தலைவராக விசாரணை குழு பரிந்துரைக்கிறது. இந்த நிலையில கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது உங்களுக்காக செயல் தலைவர் பதவியை உருவாக்கினோம். இன்றைக்கு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, பிறகு எதற்கு செயல் தலைவர் பதவி? உதயநிதி செயல் தலைவராக்கினால் ஸ்டாலின் செயல்படாத தலைவரா என்ற கேள்வியும் எழும். அப்போ உதயநிதிக்கு வேண்டுமானால் பொருளாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கலாம். புதுசா எதையும் மாற்றக்கூடாது தலைவரே என்று முட்டுக்கட்டை போடுகிறார்கள் கட்சியோட சீனியர்கள். இப்போதும் கூட அவர்களை எதிர்த்து பேச தயங்குகிறார்கள் தலைவர்கள். இளைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி அளிப்பதிலும் சீனியர்களுக்கு விருப்பம் இல்லை. இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து வச்சுருப்போம், எங்கே இருந்தோ ஒரு சின்ன பையன் வருவான், அவங்ககிட்ட நாங்கள் பதவியை தூக்கி கொடுக்கணுமா என்று முரண்டு பிடிக்கிறார்கள். சமீபத்தில் எழுந்த மனக்கசப்பில் கட்சியிலிருந்து விலகினார் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ். கட்சியின் சீனியரான அவருக்கு திமுகவின் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை. அவர் போனால் போகட்டும், திருப்பூர் வடக்கில் இளைஞரான தினேஷ்குமாரை போட்டு கட்சியை நடத்துவது போல மத்திய மாவட்டத்தில் ஒரு இளைஞரை நியமித்து கட்சியை நடத்தலாம் என்று உதயநிதி ஆலோசித்திருப்பதாக மறுத்துவிட்டார். ஸ்டாலின் செல்வராஜிடமும் பேசி மீண்டும் கட்சிக்குள்ள வரவழைத்து விட்டார். இப்படி இருந்தால் கட்சி எங்கிருந்து புத்துணர்ச்சி பெறும்? வட சென்னையில் சேகர் பாபுவால் தான் திமுக மண்ணை கவிது என கீழ்மட்ட தொண்டர்கள் பலரும் பேசுகிறார்கள். ஆனால் சேகர் பாபு மட்டுமா பொறுப்பு? நானும் தானே சரியாக கவனிக்கவில்லை என்று சேகர் பாபுக்கு வக்காலத்து வாங்குகிறார் தலைவர். சேகர் பாபுவை மாற்றினால் மட்டுமே வட சென்னையில் திமுக உயிர்த்தெழ முடியும். அந்த நிதர்சனம் தலைவருக்கு புரியறதில்லை. உதயநிதியின் எதிர்பார்ப்புகள் சீனியர்களின் அழுத்தத்துக்கு இடையே சிக்கிக்கொண்டு குழம்பி தவிக்கிறார் ஸ்டாலின். இதே நிலை மாநிலம் முழுவதும் இருந்தபோதும் கட்சியின் சீனியர்களை விட்டு கொடுக்காத ஸ்டாலின் ரொம்பவும் தயக்கம் காட்டுகிறார். இதனால் விசாரணை குழுவின் அறிக்கையை எந்த அளவுக்கு அமல்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இருக்கு. ஒரு விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் ஜூன் மாத இறுதிக்குள்ள நடவடிக்கை பாயும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஸ்டாலின். அதன்படி செயல்படாத நிர்வாகிகளின் மீதும் அதிகார பதவியில் சில்வர் ஜூப்ளி கண்ட சீனியர்கள் மீதும் நடவடிக்கை பாயும் என காத்திருக்கிறார்கள் தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும். அவர்களுடைய எதிர்பார்ப்பை ஸ்டாலின் இந்த முறையும் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அடுத்த தேர்தலும் திமுகவுக்கு திண்டாட்டம்தான். இனி என்ன செய்தாலும் திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. அது கோபாலபுரம் கட்சியாக இருப்பதால் இப்போதைய இளைஞர்கள் சுத்தமாக விரும்பவில்லை. இனி 18 வயசுலேருந்து 40 வயதுக்குள்ளவர்களின் வாக்கு திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதை விஜயும் அண்ணாமலையும் பங்கிட்டு கொள்வார்கள். நடுத்தர குடும்பத்தினரும் நடுநிலை வாக்காளர்களும் உதயநிதி இன்னும் முன்னிறுத்தினால் உள்ளாட்சி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள். இதனால் திமுக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் மாறும். இது போன்ற விறுவிறுப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.